Welcome to this math class. 600 first chapter patterns in mathematics la 1.4 relations among number sequences தான் லேர்ன் பண்ண போகிறோம். நம்பர் சீக்வன்சஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று சர்ப்ரைசிங் வேல வந்து ரிலேட் ஆகிருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் வந்து 1, செகண்ட் ஒன் வந்து 1 + 3 4, அதாவது ஃபஸ்ட்டு 2 ஆட் நம்பர்ஸோட சம் வந்து 4, அடுத்து 1 + 3 + 5 = 9. இப்போ நீங்கள் இந்த ரிசல்ட்டண்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்கொயர் நம்பர்ஸாக கிடச்சிருக்கு பாருங்கள். 16, 25, 36, அதாவது 1 × 1 1, 2 × 2 4, 3 × 3 9, 4 × 4 16, 5 × 5 25, 6 × 6 36. அப்போது சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸும் இந்த ஸ்கொயர் நம்பர்ஸும் எப்படி ரிலேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். திஸ் இஸ் அ ரியலி பியூட்டிஃபுல் பேட்டர்ன். இப்போ வந்து பிக்சர் வச்சே நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 6 ஆட் நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து இந்த ஒரு டாட் வந்து ஒரு ஃபஸ்ட் ஆட் நம்பரை மார்க் பண்ணுது, செகண்ட் 3 டாட்ஸ் வந்து செகண்ட் ஆட் நம்பர், இது 5, இது 7, இது 9, 11. அப்போ ஃபஸ்ட்டு 6 வந்து ஆட் நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இந்த சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் வந்து இந்த அவ்வளோ டாட்டையும் ஆட் பண்ணால் 36 வரும். நம்ம அதுக்கு பதிலாக இந்த ஸ்கொயர் கிட் இருக்கு இல்லையா, 6 × 6, டைரெக்டாக 6 × 6 36 அப்படின்னு நம்ம வந்து சம் ஆஃப் 6 ஆட் நம்பர்ஸ்க்கு சொல்லிடலாம். ஸோ எப்படி ஸ்கொயர் நம்பர்ஸும் சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸும் ரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த பிக்சர்லேருந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பை ட்ராயிங் எ சிமிலர் பிக்சர் கேன் யூ சே வாட் இஸ் அ சம் ஆஃப் த ஃபஸ்ட் 10 ஆட் நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அது இப்போ நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ இந்த பிக்சரில் வந்து இது வந்து 1, இது வந்து 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19. இது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 ஆட் நம்பர்ஸ். இப்போ இதில் இந்த டாட்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு ஆட் நம்பரையும் நமக்கு வந்து டினோட் பண்ணுது. இது வந்து ஸ்கொயர் கிரிட். இப்போ வந்து சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 ஆட் நம்பர்ஸ் 1 + 3 எக்ஸெட்ரா அப் டு +19. என்னது இது? சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 odd numbers is equal to என்ன வரும் அப்படின்னா, நம்ம வந்து இது இந்த டாட்ஸ் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து டேரெக்டாகவே சொல்லிடலாம். திஸ் இஸ் 10 × 10 ஸ்கொயர் கிரிட். அப்போ 10 × 10 சம் ஆஃப் ஃபஸ்ட் 10 ஆட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு நமக்கு தெரிய வந்துடும். Now by imagining a similar picture or by drawing it partially as needed, can you say what is the sum of the first 100 odd numbers? இப்போ sum of the first 100 odd numbers. இப்போ இவ்வளோ நம்பர்ஸ் நம்ம வந்து பிக்டர் ரெப்ரசன்டேஷனில் கொடுக்குறது வந்து கஷ்டம். அப்போ பார்ஷியலாக வேணால் நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். இப்போ வந்து 1 2 3 நம்ம தான் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இங்கேயும் எக்ஸ்டெண்ட் ஆகும். எவ்வளோ வரைக்கும் அப்படின்னா இது ஒரு 100. அப்போ சம் ஆஃப் ஃபஸ்ட் 100 ஆட் நம்பர்ஸ் is equal to 100 × 100, that is 10,000. Another example of such a relation between sequences adding up and down. adding up and downனா என்ன இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1 தான். இப்போ செகண்ட் டேர்ம் வந்துல 1 + 2, செகண்ட் டேர்மில் 1 + 2 வந்து அப்புறம் ரிவர்ஸில் திருப்பி 1, அப் அண்ட் டவுன் இப்படி ஆட் பண்ணுறது தான் அப் அண்ட் டவுன் சொல்லுவோம். ஸோ இதோட வந்து அடிஷன் என்ன வருது? 4 வருது. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் டேர்ம் எப்படி வரும் அப்படின்னா 1 + 2 அப் டு 3 வரைக்கும் வரும். திருப்பி ரிவர்ஸில் 2 + 1 வந்துடும். 1 + 2 + 3 + 2 + 1. இப்போ இது வேல்யூ வந்து 9 வருது. ஸோ இந்த மாதிரி இதோட வேல்யூ 16, தென் 25, 36. இப்போ வந்து செகண்ட் டேர்ம்னா 2 வரைக்கும் எழுதி ரிவர்ஸில் எழுதணும். தேர்ட் டேர்ம்னா 3 வரைக்கும் எழுதி ரிவர்ஸில் எழுதி ஆட் பண்ணணும். ஃபோர்த் டேர்ம்னா 4 வரைக்கும் எழுதி ரிவர்ஸில் எழுதி ஆட் பண்ணணும். இதுதான் வந்து அப் அண்ட் டவுன், ஆடிங் அப் அண்ட் டவுன். சரி, இப்போ இது ரிசல்டன்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்கும். இது எப்படி பிக்டர் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது அப்படின்னா, ஆடிங் அப் அண்ட் டவுன் அந்த நம்பர்ஸை வந்து எப்படி காமிக்கலாம் அப்படின்னா, இங்கே லைன் போட்டால் இது 1 வரும். 1 + 2 + 3 + 4 + 5 + 6, அகைன் 6லேருந்து அடுத்து என்ன ஆகுது? டவுன் ஆகுது. 5 4 3 2
1. ஆடிங் அப் அண்ட் டவுன் சீக்வன்ஸும் ஸ்கொயர் சீக்வன்ஸும் நம்ம சேம் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் ஷோ பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 6th டேர்ம் 1 + 2 + 3 + 4 + 5 + 6 வரைக்கும் இருக்கும். தென் ரிவர்ஸில் 5 + 4 + 3 + 2 + 1 இதை வந்து நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 1, இந்த லைனுக்குள்ளே 2 இருக்குது, இது 3 4 5 6, தென் அகைன் டவுன் ஆகும் 5 4 3 2 1. இதோட அடிஷனை வந்து நம்ம 6 × 6 ஸ்கொயர் சீக்வன்ஸில் நம்ம வந்து ஷோ பண்ணியிருக்கோம். அப்போ இதோட அடிஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா 6 6 36. நீங்கள் டாட்ஸை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணாலும் 36 தான் வரும். ஃபிகர் இட் அவுட். ஃபர்ஸ்ட் கொஷின், கேன் யூ ஃபைண்ட் எ சிமிலர் பிக்டோரியல் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் ஒய் ஆடிங் counting numbers up and down, that is first one 1, second one 1 + 2 + 1, third one 1 + 2 + 3 + 2 + 1 give square numbers. இது வந்து பிக்டோரியல் எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்பர் என்னது 1, அப்போ அதை வந்து ஒரு டாட்டால் டினோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து 1 + 2 + 1, இதுதான் வந்து ஆடிங் கவுண்டிங் நம்பர்ஸ் அப் அண்ட் டவுன். செகண்ட் டேர்ம் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 + 2 + 1 நம்ம டினோட் பண்ணணும். ஸோ 1, நெக்ஸ்ட் வந்து 2 1. ஸோ நம்ம வந்து 1 2 1. இப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இதோட அடிஷன் என்னது 1 + 2 + 1, தட் இஸ் 4. இது ஸ்கொயர் நம்பர், இது 2 × 2ல் வந்து காமிக்க முடியுது. அப்போது இது வந்து ஆடிங் கவுண்டிங் நம்பர்ஸ் அப் அண்ட் டவுனும் ஸ்கொயர் கிரிட்டும் ஒரே இடத்துல நம்ம வந்து காமிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் டேர்ம் வந்து 1 + 2 + 3 + 2 + 1. இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாட், செகண்ட் வந்து 2 டாட்ஸ், தேர்ட் வந்து 3 டாட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து 2 டாட்ஸ், தென் 1. இப்போ வந்து 1 2 3 2 1. அப்புறம் எப்படி கிடைக்குது 1 2 3 2 1. இதை ஆட் பண்ண என்ன கிடைக்குது 9. ஸோ இது வந்து என்னது 3 × 3 ஸ்கொயர் நம்பர். இது வந்து 2 × 2, இது 2 × 2 ஸ்கொயர் நம்பர். இது வந்து 3 × 3 ஸ்கொயர் நம்பர். ஸோ ஆடிங் கவுண்டிங் நம்பர்ஸ் அப் அண்ட் டவுன் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணி அது வந்து கிடைக்கிறது ஸ்கொயர் நம்பராக கிடைக்கும். அது வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். செகண்ட் கொஸ்டின், பை இமேஜினிங் எ லார்ஜ் வெர்ஷன் ஆஃப் யுவர் பிக்சர் ஆர் drawing it partially as needed, can you see what will be the value of this number? இது என்னது 1லேருந்து 100 வரைக்கும் ஆட் ஆகி அப்போ ரிவர்ஸில் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இதோட வேல்யூ வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் எடுத்துக்கலாம். ஆடிங் கவுண்டிங் அப் நம்பர்ஸ்லேயே 1 + 2 + 3 + 2 + 1 எடுத்துக்கலாம். இதோட அடிஷன் என்னது நமக்கு 9. அதே மாதிரி 1 + 2 + 1 செகண்ட் டேர்ம் எடுத்துக்கலாம். அதோட அடிஷன் என்னது 4. அப்போது இந்த மிடில் டேர்மோட ஸ்கொயர் தான் நமக்கு வந்து வேல்யூவாக கிடைக்கும். இங்கேயும் 3 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 9ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ நமக்கு தேவையான இந்த அடிஷன் 1 + 2 + 3 எக்ஸெட்ரா அப் டு +99 +100 +99 எக்ஸெட்ரா அப் டு 3 + 2 + 1. அப்போ இதோட அடிஷன் என்னவாக இருக்குன்னா அந்த மிடில் நம்பரோட ஸ்கொயர் தான் வந்து நமக்கு வந்து வேல்யூவாக கிடைக்கும். அப்போ 100 × 100, that is 10,000. Third question, which sequence do you get when you start to add the all one sequence up? What sequence do you get when you add the all one sequence up and down? So sequence up அப்படின்னா டவுன் கிடையாது, வெறுமனே ஆடிங் அப் மட்டும் பண்ணணும். சீக்வன்ஸ் அப் அண்ட் டவுன், ஆடிங் அப் அண்ட் டவுன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆல் ஒன் சீக்வன்ஸ் என்னென்னு எழுதலாம். 1 1 1 1 etc. Adding all one sequence up.
அப்போ ஃபஸ்ட் டேர்ம் 1 கிடைக்கும். செகண்ட் டேர்ம் வந்து 1 + 1. நம்ம அப் மட்டும் தான் பண்ணுறோம், டவுன் வந்து ஆட் பண்ணலை. தென் தேர்ட் டேர்ம் 1 + 1 + 1. ஃபோர்த் டேர்ம் 1 + 1 + 1 + 1 எக்ஸெட்ரா. ஸோ 1 2 3 4 எக்ஸெட்ரா after adding it. So adding all one sequence up will give counting number sequence. Counting number sequence. Now adding all one sequence up and down. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஆடிங் அப் மட்டும் தான் பண்ணோம். அதில் நமக்கு கவுண்டிங் நம்பர்ஸ் கிடச்சிது. இப்போ வந்து we are going to adding up and down. ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன வரும் 1. செகண்ட் டைம் என்ன ஆகும்னா 1 + 1 + 1. 1ங்கிறது சீக்வென்ஸில் இருக்குது. ஆடிங் அப் அண்ட் டவுன் மீன்ஸ் ரெண்டு பக்கமும் +1 ஆட் பண்ணியிருக்கோம். தேர்ட் டைம் என்ன வரும் 1 + 1 + 1 + 1 + 1. ஸோ 1 இருக்குது. இதில் 2 டேர்ம்ஸ் இங்கே ஆட் பண்ணணும், ரைட்டில் 2 டேர்ம்ஸ் லெஃப்டில் ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் 1 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1. ஸோ என்ன வரும், நடுவில் 1, இந்த பக்கம் 3 டேர்ம்ஸ், இந்த பக்கம் 3 டேர்ம்ஸ் ஆட் பண்ணணும். அண்ட் ஸோ ஆன். இப்போ நமக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன கிடைக்கும் 1 3 5 7 எக்ஸெட்ரா. இது என்ன சீக்வென்ஸ், இது வந்து ஆட் நம்பர் சீக்வென்ஸ். ஸோ adding all ones sequence up and down will give odd number sequence. Odd number sequence. இப்படி தான் எல்லா சீக்வென்ஸுமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் ஆகிருக்கு. Fourth question, which sequence do you get when you start to add the counting numbers up? Can you give a smaller pictorial explanation? இப்போ வந்து ஆடிங் கவுண்டிங் நம்பர்ஸ் அப் வந்து நமக்கு வந்து எந்த சீக்வென்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு வந்து ஸ்மாலர் பிக்டோரியல் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கவுண்டிங் நம்பர்ஸ் என்னன்னு ஃபஸ்ட் எழுதிடலாம். கவுண்டிங் நம்பர்ஸ்னால் என்ன இதெல்லாம் சிம்பிள் 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. இதுதான் கவுண்டிங் நம்பர்ஸ். இப்போ வந்து adding the counting numbers up only, not down. So adding counting numbers up என்ன கிடைக்கும், நம்ம ஃபஸ்ட் டேர்ம் 1 கிடைக்கும். செகண்ட் டேர்ம் வந்து 1 + 2, ஒன்லி அப் பண்ணுறதுனால 1 + 2 மட்டும். நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும் 1 + 2 + 3. நெக்ஸ்ட் 1 + 2 + 3 + 4 and etc. இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 3 என்ன கிடைக்கும் 1 + 2 + 3 வந்து 6. நெக்ஸ்ட் வந்து 1 + 2 + 3 + 4 வந்து 10 எக்ஸெட்ரா. இந்த நம்பரை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன சீக்வென்ஸ் நினைவு வருது அப்படின்னா இது வந்து ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். ஓகே, அப்போது ஆடிங் கவுண்டிங் நம்பர்ஸ் அப் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் கிடைக்குது. இது நம்ம பிக்டோரியல் எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக ஷோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 1, நெக்ஸ்ட் வந்து 1, அடுத்து +2, நெக்ஸ்ட் வந்து 1 2 then 3, 1 2 இது 3, நெக்ஸ்ட் நம்பர் வந்து 4. ஸோ இது வந்து கவுண்டிங் நம்பர்ஸ் அப். டோட்டல் பார்த்தோன்னா ஃபஸ்ட் 1 நெக்ஸ்ட் 3 6 10 ட்ரையாங்கிள் நம்பர் ஃபார்ம் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம். இப்போ வந்து திஸ் இஸ் 1. இப்போ இது ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் 1 இது வந்து 2 ஆகிடும். ஸோ இது வந்து 1 + 2 கவுண்டிங் நம்பர் அப். நெக்ஸ்ட் வந்து 1 2 3. ஸோ 1 2 3 1 + 2 + 3. நெக்ஸ்ட் வந்து 1 2 3 இது வந்து 4 இருக்குது. 1 2 3 4. ஸோ 1 + 2 + 3 + 4. ஸோ லைன் ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து ஆடிங் கவுண்டிங் நம்பர்ஸ் அப். டோட்டலாக பார்த்தோன்னா ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் 1 3 6 10 அப்படி போகும்.
ஸோ இந்த மாதிரி ரெண்டு சீக்வன்ஸும் ரிலேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் 5th கொஷின். What happens when you add up pairs of consecutive triangular numbers? That is, take 1 plus 3, 3 plus 6, 6 plus 10, 10 plus 15, etc. Which sequence do you get? Why? Can you explain it with a picture? இப்போ வந்து ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் எடுத்துக்கணும், அதில் கான்சிக்யூட்டிவ் பேரை வந்து ஆட் பண்ணி எழுதணும். அது எந்த சீக்வன்ஸாக இருக்கும், அது வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் அது எந்த சீக்வன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். அதை பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். ட்ரையாங்குலர் நம்பர் சீக்வன்ஸ் எஸ் என்னது 1, 3, 6, 10, 15, etc. Adding up pairs of consecutive triangular numbers, நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு வந்து 1 plus 3, நெக்ஸ்ட் வந்து 3 plus 6, அதாவது 1 plus 3 அப்புறம் 3 plus 6 இப்படி ஆட் பண்ணுறோம். தென் 6 plus 10, 10 plus 15, etc. ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 1 plus 3 4, 3 plus 6 9, 6 plus 10 16, 10 plus 15 25 and so on. இப்போ நமக்கு எந்த சீக்வன்ஸ் கிடச்சிருக்கு? இதெல்லாம் ஸ்கொயர் நம்பர்ஸ் இல்லையா, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ இது வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ ஆடிங் அ பேர்ஸ் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் வில் கிவ் ஸ்கொயர் நம்பர் சீக்வன்ஸ். இப்போ நம்ம வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் கொடுக்கணும். பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் நம்ம வந்து ரெண்டு சீக்வன்ஸையும் ஷோ பண்ண போகிறோம். ஒன்று வந்து என்னது? ஸ்கொயர் நம்பர்ஸ். இன்னொன்று வந்து ஆடிங் அப் பேர்ஸ் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். இப்போ இது வந்து என்னது? 2 cross 2 ஸ்கொயர் நம்பர். இது வந்து 3 cross 3. இது வந்து 4 cross 4. இது வந்து 5 cross 5. ஆடிங் அப் பேர்ஸ் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் வந்து ஷோ பண்ணலாம். இதில் இது வந்து 1 plus 3. 1 என்னது? ஒரு டாட் ப்ளஸ் இது ட்ரையாங்குலர் நம்பருங்கனால இப்படி இருக்கும். இப்போ இது ரெண்டும் இந்த பிக்சரில் நம்ம ஷோ பண்ண போகிறோம். அப்படின்னா இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 1 கிடைக்குது, இந்த பக்கம் 3 கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து 3 plus 6, அப்போ 3 டாட்ஸ் இப்படி இருக்கும் ட்ரையாங்குலர் ஃபார்மில். இது வந்து 1 2 3 4 5 6. இப்போ இங்கே வந்து நம்ம ஸ்கொயர் நம்பரில் எப்படி ட்ரா பண்ண போகிறோன்னா 3யை வந்து இங்கே ஒரு லைன் போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோன்னா இங்கே 3, இங்கே வந்து 6 கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து 6 plus 10. ஸோ 1 2 3 4 5 6. 10க்கு என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இதில் நம்ம வந்து ஒரு லைன் போட்டு ட்ரா பண்ணலாம். இது வந்து இங்கே லைன் ட்ரா பண்ணோன்னா இங்கே 6 கிடைக்கும், இங்கே வந்து 10 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னது? 10 plus 15. அதே மாதிரி இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா 10 கிடைக்கும், இந்த சைடு வந்து 15 கிடைக்கும். ஸோ ரெண்டு கான்சிக்யூட்டிவ் அடிஷன் ஆஃப் ட்ரையாங்குலர் நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் 6th question. What happens when you start to add up powers of 2 starting with 1? That is, take 1, 1 plus 2, 1 plus 2 plus 4, 1 plus 2 plus 4 plus 8, etc. Now add 1 to each of these numbers. What numbers do you get? Why does this happen? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவர்ஸ் ஆஃப் 2 சீக்வென்ஸ் எடுத்துக்கணும். தட் இஸ் என்னது? 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4, etc. அதான் 1, 2, 4, 8, 16 and so on. ஸோ வந்து 1 வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், 1 plus 2 செகண்ட் டேர்ம், 1 plus 2 plus 4 வந்து தேர்ட் டேர்ம், 1 plus 2 plus 4 plus 8 வந்து நெக்ஸ்ட் டேர்ம் அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 3 7 15 etc. New sequence is 1 3 7 15. Adding 1
to this sequence. 1 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, add 1 to each of these numbers. இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் என்ன ஆகிடும், 1 + 1 ஆகிடும். செகண்ட் டைம் என்ன ஆகிடும், 3 + 1, 7 + 1, 15 + 1 and so on. 2, next 4, 8, 16 etc. இது என்னது, 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4 etc. ஸோ பவர்ஸ் ஆஃப் 2 சீக்வன்ஸே நம்ம எடுத்துருக்குறோம். அதில் வந்து ஆடிங் டேர்ம்ஸ் வந்து பண்ணி நமக்கு நியூ சீக்வன்ஸ் கிடைக்குது. அந்த நியூ சீக்வன்ஸ்லேயும் நம்ம +1 ஆட் பண்ணோம்னா அகைன் நமக்கு என்ன கிடைக்குது, பவர்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் தான். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அது வந்து ஸ்டார்டிங் வித் 2. நம்ம எடுத்துக்கிட்ட சீக்வன்ஸ் வந்து ஸ்டார்டிங் வித் 1, 2 power 0லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம கிடைச்சிருக்க சீக்வன்ஸ் வந்து ஸ்டார்டிங் வித் 2 power 1, 2லேருந்து கிடைக்குது. ஸோ விச் இஸ் a sequence of powers of 2 starting with 2. இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் 7th question. What happens when you multiply the triangular numbers by 6 and add 1? Which sequence do you get? Can you explain it with a picture? இப்போ நம்ம triangular நம்பர்ஸோட 6 வந்து மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணால் எந்த சீக்வன்ஸ் கிடைக்கும், அதை வந்து பிக்சர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம triangular நம்பர்ஸ் எழுதிக்கலாம். triangular number sequences 1, 3, 6, 10, 15 etc. Multiplying 6 and adding 1 என்ன கிடைக்கும் நமக்கு, 1 into 6 plus 1. next வந்து 3 into 6 plus 1. next one 6 into 6 plus 1. 10 into 6 plus 1. so 15 into 6 plus 1 and so on. first time என்ன கிடைக்கும், 6 plus 1. next one 18 plus 1, 36 plus 1, 60 plus 1 and so on. 7, 19, 37, 61. இந்த நம்பர்ஸ் வந்து எந்த சீக்வன்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரும். which are hexagonal number sequence. இப்போ வந்து பிக்சரில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். அதாவது நம்ம வந்து ட்ரையாங்குலர் நம்பர்ஸில் வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி கண்டுபிடிச்ச ரிசல்ட்டுக்கும் ஹெக்ஸகனல் நம்பர்ஸ்க்கும் என்ன ரிலேஷனுங்கிறத பிக்சரில் வந்து நம்ம ஷோ பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து இது வந்து ட்ரையாங்குலர் நம்பர். 1ங்கிறது வந்து ட்ரையாங்குலர் நம்பர். அதை 6 டைம் மல்டிப்ளை பண்ணி +1 பண்ணுறோம், அது 7 வந்திருக்கு. ஸோ இந்த 1ங்கிறது வந்து ட்ரையாங்குலர் நம்பர். ஸோ இது வந்து 6 டைம்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு பிக்சரில். ஸோ 6 triangles +1 நடுவில் இருக்கிறது +1. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 3 into 6 + 1. 3ங்கிறது என்னது, ட்ரையாங்குலர் நம்பர். அப்போ 3 ட்ரையாங்குலர் நம்பர், அது வந்து 6 டைம்ஸ். அப்போ 1, 2, 3, 4, 5, 6 +1. நெக்ஸ்ட் வந்து 6 into 6 + 1. இந்த 6ங்கிறது என்னது, ட்ரையாங்குலர் நம்பர். அப்போது இந்த 6 ட்ரையாங்குலர் நம்பரை இப்படி தான் டினோட் பண்ணுவோம் இல்லையா. 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6ங்கிற ட்ரையாங்குலர் நம்பர் வந்து 6 டைம்ஸ் இருக்குது +1. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கு உண்டான ரிலேஷன் வந்து பிக்சரில் வந்து நமக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். 8th question. What happens when you start to add up hexagonal numbers, that is take 1, next one 1 + 7, 1 + 7 + 19, 1 + 7 + 19 + 37. Which sequence do you get? Can you explain it using a picture of a cube? இப்போ வந்து நம்ம ஹெக்ஸகனல் நம்பர்ஸை வந்து ஆட் அப் பண்ணணும். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன சீக்வன்ஸ் வருதுங்கிறத நம்ம சொல்லணும். அப்புறம் பிக்சர் வழியாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ வந்து ஹெக்ஸகனல் நம்பர்ஸ் வந்து என்னது, 1,
first term, second one 7, next 19, 37, etc. இப்போ வந்து இதை வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே தான் இருக்கும். செகண்ட் டேர்ம் வந்து ஃபஸ்ட் டேர்மே செகண்ட் டேர்மே ஆட் பண்ணணும். தேர்ட் டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு அண்ட் தேர்ட் மூணே ஆட் பண்ணணும். ஃபோர்த் டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம் அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போகணும். இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 1 இஸ் 8. இது ஆட் பண்ணால் 8 + 19 27, 27 + 37 64 and so on. இப்போ இதை பார்த்தோன்னே தெரியும் நமக்கு என்ன சீரிஸ் கிடச்சிருக்கு? cubes, which is a sequence of cube numbers. cube வந்து 3-dimensional shape அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப கிளியராக நம்மளால் ட்ரா பண்ண முடியாது. பட் யூ see the pattern here. இப்போ க்யூப்பில் வந்து ஒரு ஹெக்ஸகனல் ஷேப் உங்களுக்கு தெரியும். this one. அதே மாதிரி இந்த ஹெக்ஸகனில் வந்து நம்மளால் ஒரு க்யூப் ஷேப்பை வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா இது ஒரு க்யூப் மாதிரி தெரியும் இல்லையா? ஸோ we can arrange these numbers in this shape. 9th question. Find your own patterns or relations in and among the sequences in table 1. Can you explain why they happen with the picture or otherwise? இப்போ நம்ம வந்து டேபிள் நம்பர் 1ல் இருக்கிற சீக்வன்சஸில் வந்து வேறு ஏதாவது பேட்டர்ன் இல்லை ரிலேஷன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை பிக்சரில் இல்லைன்னா நம்பர்ஸில் கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ட்ரையாங்குலர் நம்பர் சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம். ட்ரையாங்குலர் நம்பர் சீக்வன்ஸ் என்னது? 1 3 6 10 15 எக்ஸெட்ரா. இப்போ இதை வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து நம்ம வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். Multiplying by 2 we'll get 1 into 2, 3 into 2, 6 into 2, 10 into 2, 15 into 2 and so on. இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2, 6, 12, 20, 30 and so on. இந்த 2 எப்படி எழுதலாம்? 1 into 2, 6 வந்து 2 into 3, 12 வந்து 3 into 4, 4 into 5, 5 into 6 and so on. இப்போ இந்த 1, 2, 3, 4 எல்லாமே என்னது? கவுண்டிங் நம்பர்ஸ். இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ பேர் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இன் த சீக்வன்ஸ் ஆஃப் கவுண்டிங் நம்பர்ஸ். கவுண்டிங் நம்பர்ஸில் பேர் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் டேர்மோட மல்டிப்ளிகேஷன் தான் ஒவ்வொரு டேர்மும் கிடைக்குது. இதுதான் வந்து ட்ரையாங்குலர் நம்பர் சீக்வன்ஸ்க்கும் கவுண்டிங் நம்பர் சீக்வன்ஸ்க்கும் உண்டான பேட்டர்ன். இதோட 1.4 வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.